சீமான், விஜய் இவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் முரண்படுறேன். அவங்க கருத்தில் நான் மாற்று கருத்து சொல்கிறேன். பரந்தூர் விமான நிலையம் அது சென்னைக்கு அவசியம் இல்லையா? ஏதோ ஒரு விமான நிலையம் கட்டாயம் இன்னொன்று தேவை. இன்னும் நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, இந்த பக்கம் ஹைதராபாத் நம்மளை விட பெரிய லெவலில் மாறி இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு. நல்ல ஒரு விமான நிலையம் சென்னைக்கு கட்டாயம் தேவை. இப்போ இருக்கிறது ரொம்ப பழைய காலத்து விமான நிலையம். வேலைப்பாடுகள் வித்தியாசம்தான். ஸோ ஒரு ப்ரைவேட்டாக நீங்களோ இல்லை தமிழ்நாடுல இருக்கிற தொழில் முனைவர்களோ இல்லை நம்ம டாட்டாவோ இல்லை யாராக இருந்தால் நமக்கு என்ன, ஒரு ப்ரைவேட் விமான நிலையம் கட்டாயம் தேவை. என்னோட கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் மறுப்பு தெரிவித்தாலும் நான் எனக்கு உடையது இல்லை. ஏன்னா ஒரு விமான நிலையம் தமிழ்நாட்டுக்கே எதிர்காலம், இன்னொரு 50 ஆண்டு தொலைநோக்கு சிந்தனை இருக்கவங்க தான் இதை சிந்திப்பாங்க. இங்கே இருக்கிற இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது முக்கியம் கிடையாதுங்க. நம்ம விவசாயிகள் அவங்களோட விவசாய பண்டங்கள் கத்திரிக்காயா அதை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கும். இப்போதைக்கு அவங்க அரசாங்கம் கொள்முதல் பண்ணிடுவாங்களா, இல்லை அங்கேருந்து சென்னைக்கு அனுப்பிச்சிருவோமா, பெரிய முதலாளியாட்டியாக கொடுத்துருவோமா, அப்படிதான் நினைக்கிறாங்க. இனிமேல் இருக்க காலம் ஆர்கானிக் வேர்ல்டுன்னு நீங்கள் உங்கள் குட்டி விவசாயம், தோட்ட விவசாயமாக இருந்தாலும் சரி, பெரிய விவசாயமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சொந்தமாக எந்த வேறு நாட்டுக்கு வேணாலும் ஏற்றுமதி செய்யலாம். நம்மளை விட நம்ம இப்போ வளர்ந்த நாடுகிட்ட இருக்கோம். நம்மளை விட வளரும் குறைவாக இருக்கிறது ஆப்பிரிக்கா நாடுகள் நிறைய இருக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள் நிறைய இருக்கிறாங்க. நம்மளை விட குறைவாக இருக்கிற நாடுகள் அரப் கண்ட்ரிஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்தந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை மிக எளிமையாக்கிட்டு வருது அரசாங்கம். உங்களாலே முடியும். சென்னைக்கு அனுப்புகிற அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இங்கேருந்து லண்டனுக்கு அனுப்புகிற மாதிரி. அதனால் எந்த ஒரு தடங்கல் கொடுக்காதீங்க. ஒரு ஏர்போர்ட் வருது, ஏர்போர்ட்னு விமான நிலையம் நம்மளோட தொலைநோக்கு சிந்தனைக்குள்ள முக்கியமான இது. எதை வேணாலும் எதுக்கலாம் அப்படிங்கிறது சீமான் அண்ணனோட ஒரு சிந்தனை. 100 விவசாயிகளுக்கு அங்கே பிரச்சனை இருக்கா, அதை எப்படி அவங்களுக்கு வேறு இடத்துல அவங்களுக்கு இங்கே இருக்கிறத விட ஒரு 4 மடங்கு அதிகம் அவங்க கேட்ட இடத்துல அரசாங்கம் மாற்றி கொடுக்கறது தப்பு கிடையாது. இதனால் சில கிராமங்கள் அழியும்னா கட்டாயம் அழிய தான் செய்யும். இதை என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அது எப்படிப்பா கிராமத்தில் அழிக்க முடியும்? சொந்த வீடெல்லாம் அவங்க பாரம்பரியமாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி தாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இதுவாகிட்டு இருக்கு. எல்லா ஏரியாவும் யாருமே இல்லாத இடத்துல போய் நம்ம எப்படி விமான நிலையம் கட்ட முடியும், இல்லை ஆகாயத்தில் விமான நிலையம் கட்ட முடியுமா? போன 50 ஆண்டுகள் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா காமராஜரோட முயற்சியில் சென்னை விமான நிலையம் பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்து விமான நிலையத்துக்காக நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவங்க அதை ப்ரைவேட்டாக ஆக்கணும்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம திருப்பி விற்று அரசாங்கம் தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சோஷியலிசம் சிந்தனையில் இருக்கிறோம். போன 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் வரவேற்பதற்கு என்ன எடுத்துக்கோங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் எங்கள் அப்பா 300 ரூபா 400 ரூபா சம்பளத்துக்கு இருக்கிறது தான். ஆனால் நான் மருத்துவக் கல்லூரி முடித்த உடனே வெளிநாட்டில் போய் படித்தாதான் பெண்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளிநாட்டு போனேன். இங்கே ஆப்ஸ்டெடிக்ஸ் கைனகாலஜி, அதாவது பெண் சம்மந்தமாக பட்டது எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கங்கிறதுல தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. இதனால் கேரளாவில் போய் ஒரு 2 வருஷம் இருந்து பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருக்குது. ஃபார்வர்ட் கிளாஸ் ஐஐடியில் படித்தவங்க நிறைய பேருக்கு அதுக்குள்ள மேற்படிப்பு படிக்க முடிய மாட்டேது, இல்லை அவங்களோட விஞ்ஞானத்தில் அவங்க பெருசாக வளர முடிய மாட்டேது, அவங்க ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம இளைஞர்களுக்கு ஒரு தடையாக இருக்குது நம்மளோட அரசாங்கத்தோட கட்டமைப்புகள். இந்த கட்டமைப்பெல்லாம் உடச்சி எறியது தான் இந்த ஒரு விமான நிலையம். ஸோ விமான நிலையம் சும்மா சுற்றுலாக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது பொருளாதார வளர்ச்சிக்கு, தோட்ட வேலை முதற்கொண்டு மருத்துவ வேலைகள், இன்ஜினியர் வேலைகள், தொழில் முனைவோர்கள், இது மாதிரி பல வேலைகள் வெளிநாட்டிலேருந்து அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுட்டு இங்கே அந்த தொழில்நுட்பத்தை நம்ம மக்களுக்கு சேவை பண்ணுறது இது. நான் 15 ஆண்டுகள் லண்டனில் இருந்து அங்கே இருக்கிற சில மருத்துவ மாற்றங்களை நான் கற்றுட்டு இங்கே இருக்கிற நம்ம பெண்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம இந்தியாவுக்கு அது வழங்கணுங்கிறது மிக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். அது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க முயற்சியில் பாடுபடுறாங்க. விமான நிலையம் மிக 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 அவசியம். அது நாட்டோட வளர்ச்சிகளில் தமிழர்களோட வளர்ச்சிக்கு இன்னும் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் எல்லாரும் பயனடையணும்னா தயவு செய்து நம்ம எல்லாரும் அரசாங்கம் சொல்கிறத ஒத்துழைச்சி தான் போகணும். இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றணும்னு நீங்கள் உங்களுக்கு கருத்து இருந்தால் அதை பதிவு பண்ணுங்க. நம்ம அரசாங்கத்துக்கு அதை சொல்லுவோம். அந்த இடத்துல போடுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் விமான நிலையம் வேண்டாங்க மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் அரசாங்கமே கட்டணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு சோஷியலிஸ்ட் இது.
அரசாங்கம் செய்கிற எல்லா வேலையுமே வந்து அது அதில் ஒரு 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 மக்களுக்குள்ளேயான முழு தேவை கிடைக்காது. சில இதெல்லாம் தனியார்கள்ட்ட இருந்தால் தான் அதுக்குள்ள உண்மையான பலன் கிடைக்கும். இது வந்து விஞ்ஞானபூர்வ உலகம் ஃபுல்லாக கண்டுபிடித்த ஒரு செயல். இந்த எல்லாத்தையும் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா வந்து பல நாடுகள் சேர்ந்துருச்சு, அதை சுக்கு நூறாக உடஞ்சிச்சு. இப்போ சைனா அவங்களும் எல்லாம் அரசாங்க உடைமைன்னு அப்படின்னு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ ஃபுல்லாக ப்ரைவேட்டைசேஷன். பேர் தான் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஆனால் உண்மையாகவே அங்கே இருக்குது ஃபுல்லாக ப்ரைவேட்டைசேஷன் தான். உங்களில் ஒருத்தர் கட்டாயம் ஒரு விமான நிலையத்துக்கு நீங்கள் அது எப்படி பண்ணணுங்கிறது பண்ண முடியும். அதுக்கு பெரிய தொகை வேணும். இருந்தாலும் சிந்தனையாளர்கள் தான் ஜெயிக்க முடியும். அதனால் முதலாளிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவை நம் மாணவர்கள் வெளியில் போய் படிக்கணும். நம் படித்து முடித்த மாணவர்கள் வெளியில் போய் தொழில் கற்றுக்கணும், பொருளாதாரம் ஈட்டணும், உலகமே சுற்றி பார்க்கணும், அங்கே இருக்கிற புது தொழில்களை கற்றுட்டு இங்கே கொண்டு வரணும். விவசாயிகள் சின்ன சின்ன கடைகளுக்கு வேறு நாடு, கியூபா போன்ற நாடுகள் இருக்குது, காங்கோ, டென்சானியா, சாம்பியா, இதெல்லாம் நம்மளோட ஏழ்மையான நாடுகள். அதுக்கு நேரடியாக நம்மளால ஏற்றுமதி செய்ய முடியும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுங்க. பணத்தை வங்கியில் கட்டணும். அந்த வங்கி வந்து பொருள் அங்கே போனோன்னு அந்த வங்கியிலிருந்து உங்கள் வங்கி கொண்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப எளிமையானது. அந்த காலத்தில் பார்சல் சர்வீஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வெளிநாட்டுக்கு அதே பார்சல் சர்வீஸ் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது? தபால் எப்படி நம்ம வந்து சென்னைக்கு அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வேறு நாட்டுக்கு அனுப்ப போகிறோம். அங்கே இருக்க வரைமுறைகளை கட்டாயம் நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நடுவில் அரசாங்கத்தோட வங்கி இருக்குது. அந்த வங்கியில் அவங்க பணத்தை போட்டால் தான் அந்த பொருள் அவங்களுக்கே போய் சேரும். நீங்கள் மறைமுகமாக யாருக்குமே அனுப்ப முடியாது. ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது. அதனால் நமக்கு தமிழ்நாடு இன்னும் ஜப்பான் போலையோ சிங்கப்பூர் போலையோ வரணும்னா ஒரு நல்ல ஒரு விமான நிலையம். ஸோ விஜய்கிட்ட இருந்து முரண்பட்ட ஒரு கருத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். என்கிட்ட நிறைய பேர் கோவப்படுவீங்க. ஆனால் தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கிறவங்க கட்டாயம் வந்து சில கசப்பான சாயத்தை குடிச்சிட்டு அது உடம்புக்கு நல்லதுன்னா அதை குடிச்சு தான் ஆகணும். இதனால் சில விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, சில கிராமத்தார்கள் அவங்களோட சொந்த வீடு பாதிக்கப்படும், சில கோயில்கள் அழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு உருவாக்கப்பட்டது. சென்னையை இன்னும் நம்ம வந்து கிராமமாக ஆக்கிட முடியாது. இல்லை சென்னை பட்டணத்தை நம்ம வந்து திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றிட்டு அங்கே ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டும். அங்கே கட்டினாலும் அது ஒரு இடத்துல தான் இருக்கும். அங்கே விவசாயிகள் போராடுதோ செய்வாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடோட வளர்ச்சி இருக்குது. அது வந்து சென்னையில் இருக்குது. சென்னையில் 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எங்கே இருந்தனாலும் சென்னைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வந்துடலாம். ஸோ உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்திற்கும் உங்கள் விவசாயிகளோட எதிர்காலத்துக்கும் ஒரு பரந்தூர் ஏர்போர்ட் கட்டாயம் அவசியம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.